தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். அண்மை செய்தி 200 யூனிட் இலவச மின்சாரம் பயிர்க்கடன் தள்ளுபடி வரிசையில் தற்போது குழந்தைகளுக்கான தங்க மோதிரம் திட்டத்திலும் மக்களை விஜய் ஏமாற்றியுள்ளார். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்தார் விஜய். ஆனால் தற்போது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே தங்க மோதிரம் வழங்கப்படும் என தவேக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் பேசிய வீடியோ ஆதாரமும் உள்ளது. மாதந்தோறும் 200 யூனிட் இலவச மின்சாரம் என வாக்குறுதி அளித்துவிட்டு பின்னர் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவசம் என ஏமாற்றினார் விஜய். 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்திலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்ததால் மக்கள் கடும் ஏமாற்றம் அடைந்தனர். அனைத்து பயிர்க்கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு பின்னர் குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு மட்டுமே தள்ளுபடி என ஏமாற்றினார் விஜய். பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை வஞ்சித்த தவேக அரசையும் விஜயையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வரிசையில் தற்போது குழந்தைகளுக்கான தங்க மோதிரம் திட்டத்திலும் மக்களை விஜய் ஏமாற்றியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும்.